வணக்கம் டு சிச்சுவேஷன் ஷோ. இந்த ஷோ என்னென்னா உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவோம். அதை நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதில் என்ன ஃபீல் பண்ணுவீங்க என்கிட்ட சொல்லணும். அதோட தம்பி ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டில் உங்களை தனியாக விட்டுருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருனாலும் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத உங்களை ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பாங்க, ஈவன் பாத்ரூம் வரைக்கும். அதாவது உங்களை வந்து ஒரு பொம்மை மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் அப்போ என்ன ஃபீல் பண்ணுவீங்க? சும்மா பார்க்க தானே செய்கிறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க தம்பி. ஐயோ 377 சத்தியம் முடியாதுண்ணா. ஆளை விடுறா சாமி, இந்த பொழப்புக்கு நான் அப்பெல்லாம் நடக்காதுண்ணா. ஹேய் ஜோதி, இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. அதை ஒன்று அடுத்த பொண்ணு ஒரு ஜாலி பண்ணலாம். ஹேய், இந்த பொண்ணை இன்ஸ்டாகிராமில் பார்த்தியா? ஓ இவாளா? ரேணு கிருஷ்ணமூர்த்தி. அது என்ன கிருஷ்ணமூர்த்தி? அப்பா பேர். மா, தம்பியை போய் தைக்க கொடுத்துருந்தேன், என்னோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. சரி, டேபிளில் காசு வச்சுருக்கேன், எடுத்துக்கோ. ஏய் சாலங்கடி. ஐயோ மறந்துட்டேன், இந்த இருக்கு. வேலை முடிஞ்சோன்னு நேராக வீட்டுக்கு வந்துரு. அம்மா போயிட்டு வரேன். தம்பி ட்ரெஸ் வாங்கி வச்சிரு மறக்காம. ஹேய் நில்லு 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 நில்லு, கூப்பிடுதம்ல. என்னை விடுங்க, நான் போகிறேன். ஒரு பாட்டு பாடிட்டு போயேன். ப்ளீஸ் விடுங்க, நான் போகணும். வா காரில் போகலாம். இந்த பொண்ணு இதுக்கே அழுதுருச்சு. ஒரு பெரிய தப்புக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் தான் காரணம். ஒரு பையன் சைட் அடித்தா இந்த சொசைட்டியில் இது ஒரு பெரிய தப்பு இல்லை. ஆனால் அதே ஒரு பொண்ணு செஞ்சால் அவளுக்கு பேரே வேறு. இதனால் சைட் அடிக்கிறது கரெக்டு தப்புன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா அது அவங்களோட பார்வையில் இருக்குது. அதனால் பொண்ணுங்களை ஒரு பொம்மையாக பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஹாய். ஹாய். இன்னும் ஓனர் வரல? இன்னும் வரல. இன்னைக்கு சீக்கிரம் போயிடலாமா? போயிடலாம். என்னங்க திட்டிகிட்டே இருக்கீங்க? பிறகுடி நீ பாட்டு அதை வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? உனக்கு வேணும் நீ போய் வாங்கிக்க. எல்லாத்தையும் எனக்கு என்னதுங்க தெரியும். அக்கா நான் இன்னைக்கு லீவு. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் யார் மாறணும்னு. பசங்களை பொண்ணுங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை. நமக்கு தேவையானதை நாமளே பண்ணிக்கிட்டா. அக்கா, தம்பி ட்ரெஸ் தைக்க கொடுத்துருந்தால அது முடிஞ்சிடுச்சா? எப்பவும் தம்பி தானே வருவான், என்ன இன்னைக்கு நீ வந்திருக்க? இல்லை இனிமே நான் தான் வருவேன். இந்தாம்மா. எவ்வளோ நாள் தான் பசங்களை மாற சொல்லுவோம்? மாற வேண்டியது நாம தான். ஓகே, அடுத்த செக்மெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னோம்ல வீட்டு சிச்சுவேஷன், அப்படி உங்களை பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாவ அடிச்சிருவேன். அப்படிலாம் இருக்குமா? இவங்களாம் மனுஷங்க தானா? தெரியலண்ணா. இதெல்லாம் நம்ம நாட்டில் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
ஆஹா செம ஸ்ட்ரக்சரு. இவ்வளோ நாள் ஒரு உணர்ச்சி இல்லாத பொண்ணாக வாழ்ந்திருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன். இந்தியாங்கிற ஒரு வீட்டில் ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லோரும் பொண்ணுங்களை ஒரு பொம்மை மாதிரி பார்த்தா அவனை என்ன பண்ணலாம்? சாவடிச்சிருவேன். இவங்களாம் மனுஷங்க தானா? இங்கே எந்த சட்டமும் பொண்ணுங்களையும் பசங்களையும் ஈக்குவல் ஆக்காது. அவங்க அடித்தா நாங்களும் திருப்பி அடிப்போம்னு ஒரு பயத்தை காட்டினா போதும். அடுத்து அந்த பயம் மரியாதையாக மாறும். எல்லா பசங்களும் அப்படி இல்லை, ஆனால் ஒரு சில பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுன்னா ஓகே. இப்படிக்கு அருண் கிருஷ்ணமூர்த்தி.